Hey guys, welcome to another podcast with Muscle Hypertrophy Admin and Muscle Mechanics. இன்னைக்கு நம்ம கூட இந்த பாட்காஸ்ட்ல வந்து கோச் விரு வந்திருக்காரு. ஸோ ஹை ப்ரோ, வெல்கம் டு த ஷோ. எப்படி இருக்கீங்க? ஹாய் ஹைப்பர்ட்ரோஃபி கை, எப்படி இருக்கீங்க? அண்ட் ஹாய் செரில் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ. ஸோ அப்போ நம்ம அப்படியே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம். நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் வார்ம் அப்ஸ் பத்தி பேசுவோம். ஸோ ஆஸ் அ பர்சனா வந்துட்டு ஜிம்குள்ள போறவங்க வந்து ஃபர்ஸ்ட் பண்றது வார்ம் அப்ஸ் தான். ஸோ அதுல வந்துட்டு வார்ம் அப்ஸ்ல நிறைய டைப்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ என்னென்ன டைப்ஸ் இருக்கு, அப்புறம் வந்துட்டு வார்ம் அப்ஸ் வந்து இன்ஜுரியை ரிஸ்கை ரெடியூஸ் பண்ணுமா, இல்லை இன்ஜுரியவே ப்ரிவென்ட் பண்ற தன்மை அதுக்கு இருக்கா? ஸோ வாட் அதை பத்தி உங்களுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்றீங்களா ப்ரோ? ஓகே, இப்போ வார்ம் அப்னு பார்த்தாலே அதில் வந்து ப்ராடாக பார்த்தா 2 டிவிஷன் இருக்கும். ஒன்று வந்து ஜென்ரல் வார்ம் அப், இன்னொன்று வந்து ஸ்பெசிஃபிக் வார்ம் அப். அப்படி 2ஆக பிரிச்சிருவாங்க. ஸோ இப்போ ஜென்ரல் வார்ம் அப்னு பார்த்தோன்னா நம்ம வந்து இட் இஸ் ஜஸ்ட் லைக் யூ ஆர் கோயிங், இப்போ லெட்ஸ் சே சில பேர் வந்து ஹோல் பாடி ஒர்க் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து, இல்லைனா லெட்ஸ் சே செஸ்ட் அண்ட் பைசெப்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு என்டையர் பாடியை வார்ம் அப் பண்ணுறது வந்து தட் வில் கம் அண்டர் ஜென்ரல் வார்ம் அப். ஸோ அதில் வந்து நீங்கள் லெக்கையும் வார்ம் அப் பண்ணலாம், செஸ்ட்டையும் வார்ம் அப் பண்ணலாம், எல்லா ஜாயின்ட்ஸையும் வார்ம் அப் பண்ணலாம். பட் அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் ஆஃப் யுவர் வார்ம் அப்பில் பார்த்தோன்னா ஸ்பெசிஃபிக் வார்ம் அப்னு வந்துடும். வேறு நீங்கள் வந்து எந்த மசில்ஸை ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் பண்ண போகிறீங்களோ அந்த மசிலில் மட்டும் யூ வில் ஒர்க் ஆன் இட். ஸோ இப்போ ஜென்ரலாக இப்போ பார்த்தோன்னா டிபெண்டிங் ஆன் யுவர் கோல் த வே யூ வார்ம் அப் வில் வேரி. ஸோ பாடி பில்டிங் ஸ்டைலுக்கு வேறு மாதிரி இருக்கும், பவர் லிஃப்டிங் ஸ்டைலுக்கு வேறு மாதிரி இருக்கும், ஸ்போர்ட்ஸ்க்கு வேறு மாதிரி இருக்கும். தெர் ஆர் மல்டிபிள் திங்ஸ் டு கன்சிடர் ஹியர். ஸோ இன் ஜென்ரல் இப்போ பார்த்தோன்னா ஒரு ட்ரெண்ட் மாதிரி ஆயிடுச்சு. லெட்ஸே ஒரு 10 இயர்ஸ் பேக் பார்த்தோன்னா வார்ம் அப் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் செட்டப் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு ட்ரெட்மில்ல ஏறி ஒரு 5 to 10 minutes வாக் பண்ணுவாங்க, இல்லைனா ஜாக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து தே வில் டூ எல்லா ஜாயின்ட்ஸ்க்கும், நெக்லேருந்து ஆரம்பித்து ஆங்கிள் வரைக்கும் எல்லா ஜாயிண்ட்டும் தே வில் டூ சம் ஃபார்ம் ஆஃப் ஸ்டாட்டிக் ஆர் டைனமிக் ஃப்ளெக்சிபிலிட்டி மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தே வில் கெட் இன் டு த மெயின் ஒர்க் அவுட். அதுதான் வந்து ட்ரெடிஷ்னலாக இருந்துச்சு. இப்போ பார்த்தோன்னா அங்கேருந்து அந்த ஸ்டேஜ்லேருந்து அப்படியே ஷிஃப்ட் ஆகி வந்துட்டு எப்படி இருக்குன்னா, யாரும் பெருசாக த்ரெட்மில்ல போகாமல் இருக்கிற ஒரு ட்ரெண்டும் இருக்குது. டைரெக்டாக வந்து தே வில் ஒரு செஸ்ட் பண்ணுறாங்கன்னா ஸ்லைட்டாக அந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டோ எல்போ ஜாயிண்ட்டையும் மட்டும் கொஞ்சம் வார்ம் அப் பண்ணிவிட்டு தே வில் கெட் இன் டு த ஒர்க் அவுட். இது வந்து திஸ் இஸ் அ ட்ரெண்ட் விச் வி சி. ஒன்று அந்த பக்கம் இல்லை இந்த பக்கம் தெர் இஸ் அ ஷிஃப்ட் இன் த வே பீப்புள் டூ தேர் வார்ம் அப். பட் பாயிண்ட் என்னன்னா, வார்ம் அப் தெர் இஸ் நோ ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸ், சரியா? ஸோ இப்போ வந்து நிறைய பேர் எப்படின்னா 5 to 10 minutes வந்து இப்போ யாராவது வாக் பண்ணனா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீங்கள் வந்துட்டு ஜாயிண்ட் செஸ்ட் பண்ணுறீங்கன்னா லைட் வெயிட்லேயே செஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. பட் அல்டிமேட்லி யூ ஷுட் என்ஜாய் த ப்ராசஸ். த பர்பஸ் ஆஃப் வார்ம் அப் இஸ் ஒன்று டு ப்ரிப்பேர் யூ ஃபார் த மூவ்மெண்ட்ஸ் தட் யூ ஆர் கோயிங் டு டூ. அது ஒன்று. இன்னொன்று என்னென்னா, இட் ஷுட் சைக்கலாஜிக்கலி டேக் யூ டு அ ஸ்பேஸ் விச் எவர் யூ வாண்ட் டு பி இன். ஒரு சில பேருக்கு வந்துட்டு அது வந்து ஒரு 5 to 10 minutes ஒரு த்ரெட்மில்ல நடந்தால் தான் வரும்னா லெட் தம் டூ இட். தட் இஸ் ஹவ் இட் ஷுட் பி. ஏன்னா இப்போ என்னன்னா, இதெல்லாம் வாக்கிங்லாம் வேஸ்ட்டு, நீங்கள் லெக் எல்லாம் பண்ணாதீங்க, டைரெக்டாக நீங்கள் செஸ்ட்னா செஸ்ட் மட்டும் பண்ணுங்கன்னு சொல்கிற ஒரு கேட்டகரி. அதே மாதிரி ஆப்போசிட்டில் இந்த மாதிரி ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள்னு இருக்கிறாங்க. சில பேருக்கு வந்து மியூசிக் வேணும், மியூசிக் தான் வந்துட்டு ஹெட்ஃபோனை போட்டு 5 நிமிஷம் நடந்தனா அவங்க ஒரு ஜோனுக்குள்ளே வந்துருவாங்க. தட் இஸ் பார்ட் ஆஃப் வார்ம் அப். ஓகே, ஆல் தோஸ் திங்ஸ் ஆல்சோ ஷுட் பி கன்சிடர்ட். சில பேருக்கு பார்த்தா கொஞ்சம் எக்ஸைட் பண்ணணும், கொஞ்சம் வந்துட்டு லேசியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே, அப்படி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இது சம்திங் எக்ஸைட்டிங்காக தேவை டு ஜஸ்ட் வேக் தெம் அப். அந்த மாதிரி ஸ்பெஷலாக இது வந்துட்டு நீங்கள் ஏர்லி மார்னிங் கிளைண்ட்ஸ்ட்டை பார்க்கலாம். காலையில் 5:30 மணி 6 மணிக்கு போகிறவங்களுக்கு நீங்கள் வெறுமா வந்துட்டு பெஞ்ச் ப்ரெஸ் பண்ண போகிறேன்னா பெஞ்ச் ப்ரெஸ் லைட்டாக பண்ணுனா அவங்க ஈவன் தோ அது பண்ணால் கூட சில பேருக்கு வந்துட்டு தே ஓன்ட் ஃபீல் லைக் வார்ம் அப் ஆன ஃபீலே இருக்காது. அதே அவங்க ஒரு 2 to 3 minutes ஒரு ஸ்ப்ரிண்ட் அடிச்சிட்டாலே அவங்களுக்கு தே வில் ஃபீல் குட் அபவுட் தெம் செல்ஸ். லைக் ஒரு முழிச்சாச்சுன்னு ஒரு ஃபீல் வந்துடும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டைம் ஆஃப் த டே ஆல்சோ.
அண்ட் தட் அதுலயும் பார்த்தோன்னா கொஞ்சம் ஈவினிங்ல கூட இஃப் யூ ஹாவ் இனஃப் ஆக்டிவிட்டி த்ரூ அவுட் த டே லைக் நடந்திருக்கிறீங்கன்னா யூ வில் பி கொஞ்சம் நீங்க டைரக்டா வந்து நீங்க ஜாயிண்ட்ஸ்க்கு ஸ்பெசிஃபிக்கா வார்ம் அப் போயிடலாம். பட் காலையில பண்ணும்போது சில பேருக்கு வந்து செட் ஆகாது. ஸோ யா ஐ ஹோப் ஐ ஆன்சர்ட். ஓகே ப்ரோ. இப்போ நீங்க சொன்னீங்களே, ஸோ அப்போ லைக் இப்போ மோட்டிவேஷனல் வீடியோஸ் பாக்குறோம் இல்லையா? இப்போ ஒரு பாடி பில்டர்ஸ் நான் வந்து மோஸ்டா பாடி பில்டிங் டைப் ஆஃப் ஒர்க் அவுட் தான் பண்ணுவேன். எனக்கு வந்துட்டு நீங்க சொல்ற மாதிரி ஹெட்ஃபோன்ஸ்ல பாட்டு கேட்கற மாதிரி எனக்கு இந்த மோட்டிவேஷனல் வீடியோ பார்த்துட்டு போனா எனக்கு அது ஒரு கைண்ட் ஆஃப் கிக் கொடுக்கும். கொஞ்சம் ப்ரிப்பேர்டா இருப்பேன். ஸோ அந்த மாதிரி தானே சொல்றீங்க ப்ரோ? லைக் என்னென்ன ஒர்க் ஆகணும் நீங்க பண்ணிக்கங்கன்ற மாதிரி சொல்றீங்க. எஸ் உங்களுக்குன்னு ஒரு ரொட்டீன் நீங்க வந்து யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் ரொட்டீன். ஓகே. சில பேருக்கு வந்துட்டு சில பேருக்கு வாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜென்ரலா வந்து எல்லா ஜாயின்ட்ஸையும் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக்கா சில மசில்ஸை மட்டும் ஒர்க் பண்ணிடுவாங்க. ஒரு சில பேர் டைரக்டா வந்துட்டு கொஞ்சம் எந்த மசில் மட்டும் டைட்டா இருக்கு, எந்த ஜாயிண்ட் மட்டும் அந்த மாதிரி ஃபீல் இருக்கு, டிஸ்கம்ஃபர்ட் இருக்கோ அதை மட்டும் ஒர்க் பண்ணிட்டு தே வில் கெட் இன் டு தேர் ரொட்டீன். ஒரு சில பேர் வந்துட்டு பெஞ்ச் பிரஸ்னா லைட் வெயிட்ல பார்ல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே ஸ்லோவா ரேம்ப் அப் பண்ணி அந்த மசில் அண்ட் ஜாயிண்ட் மட்டும் ஸ்பெசிஃபிக்கா தே வில் வார்ம் தோஸ் ஜாயிண்ட்ஸ் அப். எனி ஃபார்ம் இஸ் ஃபைன். நீங்க உங்களுக்குன்னு ஒரு ரொட்டீன் கிரியேட் பண்ணிட்டேன்னா பெட்டர். தேர் இஸ் நோ சச் ரூல் இதுதான் பண்ணணும்லாம் கிடையாது. ஓகே ப்ரோ. இப்போ அதே மாதிரி இப்போ ஸ்ட்ரெச்சிங் எடுத்துக்கிட்டோன்னா அதுலேயும் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்குல்ல ப்ரோ. சில பேர் வந்துட்டு ஸ்ட்ரெச்சிங் வந்துட்டு ரொம்ப பண்ணிகிட்டே இருப்பாங்க, சில பேர் வந்துட்டு சுத்தமாக பண்ணவே மாட்டாங்க. ஸோ இப்போ ஸ்ட்ரெச்சிங் வந்துட்டு இஸ் இட் ரியலி ஹெல்பிங் லைக் ஏதாச்சும் ஒரு ஃபார்மில் இல்லைனா அண்டர் த ரைட் கான்டெக்ஸ்ட் ஸ்ட்ரெச்சிங் கண்டிப்பாக வேணும்னு சொல்கிறீங்களா? அதில் உங்களோட டேக் என்ன ப்ரோ? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து இஃப் யூ லைக் டூயிங் இட் டெஃபினெட்லி டூ இட். ஒரு சில பேருக்கு வந்துட்டு நல்ல ஒரு செஸ்ட் வந்து ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெச் பண்ணாதான் அவங்களுக்கு வந்து தே வில் ஃபீல் லைக் தே ஓப்பன் அப் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இஃப் தட் இஸ் வாட் ஹெல்ப்ஸ் தெம்னா தே கேன் கோ அஹெட் வித் தட். நம்ம வந்துட்டு ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெச் அதிகமா பண்ணனா வந்துட்டு ஸ்ட்ரென்த் டிராப் ஆயிடும். அதெல்லாம் இருக்குது. தட் இஸ் லிட்டில் சயின்ஸ் டு இட். எஸ், பட் நீங்க ரெக்ரியேஷனலா தான் பண்றீங்க. யூ ஆர் நாட் டூயிங் டு if you are not doing to elite level body building or elite level powerlifting பண்ணும்போது மட்டும்தான் நீங்க அவ்வளோ யோசிக்கணும். if you are doing general fat loss and muscle building மாதிரி பண்றீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த சின்ன ஒரு மசில் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெச் பண்றது ஸ்டாட்டிக்கா ஸ்ட்ரெச் பண்ணா கூட இட் இஸ் நாட் கோயிங் டு ஹாவ் அ ஹியூஜ் இம்பாக்ட் ஆன் யுவர் பெர்ஃபார்மன்ஸ் இன் யுவர் டே. அந்த டேக்கு எலீட்டா இருக்கிறவங்களுக்கு எஸ் டெஃபினெட்லி ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெச்சிங் பிஃபோர் ஒர்க் அவுட் வந்து தெர் இஸ் சம் எவிடன்ஸ் தட் இட் வில் ரெடியூஸ் யுவர் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லிட்டு. பட் அதுவுமே கூட above 60 seconds and 2 or 3 sets மாதிரி பண்ணாதான் வந்துட்டு அந்த மாதிரி ரிசர்ச் தான் பண்ணிருக்காங்க. 2 or 3 sets 60 seconds or more. நீங்க 10-15 secondsலாம் தான் மெஜாரிட்டி பண்ணுவாங்க நம்ம ஜிம்ல. அதெல்லாம் வந்துட்டு it is not going to do as much harm even for elite guys. ப்ரோ, ஸோ அப்போ நீங்கள் லைக் பை வாட் ரேஷியோ நம்ம பண்ணுறோம் அப்படின்றதும் இம்பாக்ட் பண்ணணும்னு சொல்கிறீங்க இல்லையா? இப்போ அந்த ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெச்சிங் வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸை லிமிட் பண்ணணும்னு சொல்கிறது பை வாட் ரேஷியோ இட் இஸ் லிமிட்டிங் அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும்னு சொல்கிறீங்க. யாருக்கு ஃபர்ஸ்ட் எலிட் லெவல் இருக்கிறவங்களுக்குன்னு பார்த்தோன்னா எஸ் என்ன பண்ண போறாங்க, வாட் இஸ் தேர் டார்கெட் ஃபார் தட் ஸ்பெசிஃபிக் செஷன், அதுக்கு ஏற்ற மாதிரி இஃப் யூர் கோயிங் ஃபார் கொஞ்சம் ஹெவியா புஷ் பண்ணி போகணும் அப்படின்னா பார்த்தோன்னா ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெச்சிங் டு அ சர்டன் டிகிரி தெர் இஸ் ரிசர்ச் தட் இட் மே ரெடியூஸ் ஃபோர்ஸ் ப்ரொடக்ஷன். ஓகே ஓகே. ஸோ இது வந்து நீங்கள் வந்து உடனே வந்து நம்ம வந்து ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெச்சிங் பண்ணக்கூடாதுன்னு யோசிக்கவே வேணாம். வி ஆர் டாக்கிங் அபவுட் வெரி ஹெவி எலீட் லெவல் பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி. அவங்களுக்கு வந்துட்டு தெர் இஸ் இட்ஸ் ஷோன் தட் தெர் இஸ் அ ட்ராப் இன் ஃபோர்ஸ் டெவலப்மெண்ட்ஸ். ஓகே ஓகே ப்ரோ. ஓகே, ஸோ அடுத்ததுக்கு போயிடலாம்ல ப்ரோ? சரல் ப்ரோ, அடுத்து நீ கேட்டு ப்ரோ. ஓகே ப்ரோ. அடுத்து வந்துட்டு நம்ம டெக்னிக் பற்றி பேசிடுவோம். ஸோ இப்போ ஜென்ரலாக வந்துட்டு டெக்ஸ்ட் புக் ஃபார்ம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ வாட் இஸ் கிவன் இன் த புக்ஸ் அந்த மாதிரிலாம். ஸோ
பீப்புள் என்ன நினைக்கிறாங்க ஆர் வாட் இஸ் ஸ்ப்ரெட்னா, இஃப் தேர் இஸ் சம் ஸ்லைட் டிவியேஷன் ஃப்ரம் வாட் இஸ் கிவன் இன் த டெக்ஸ்ட் புக்னா தே வில் கெட் இன்ஜூர்ட், தே வில் கெட் பெயின், அந்த மாதிரி தே திங்க். ஸோ அது உண்மையா இல்ல? ஸோ இஸ் தேர் சம் ட்ரூத் டு இட் ஆர் வாட் இஸ் த திங்? அது மாதிரி நீங்க என்ன நினைக்கிறீங்க ப்ரோ? அது ஓகே. ஸோ தட் ஆல்சோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த இண்டிவிஜுவல். ஸோ யாருக்கு கொடுக்குறீங்க அண்ட் ஹவு தே ஆர் டூயிங் இட், ஹவு தே. ஸோ இப்போ நம்ம வெளியிருந்து பார்க்கும்போது ஒரு எக்ஸசைஸ் வந்து இட் மைட் லுக் பிக்சர் பர்ஃபெக்ட் மாதிரி, பட் அவங்க இன்டர்னலாக என்ன கண்ட்ரோல் வச்சிருக்காங்க ஒவ்வொரு மசில் குரூப்ஸ்னு வந்து பார்த்தோன்னா இட் வில் பி டோட்டலி டிஃப்ரெண்ட். சரியா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, இப்போ டெக்ஸ்ட் புக் ஃபார்ம் நீங்கள் வந்துட்டு டெட்லிஃப்ட் பார்த்தீங்கன்னா பக்காவாக ஆர்ச் பண்ணி லோ பேக் ஆர்ச் பண்ணி ஒரு லம்பார் எக்ஸ்டென்ஷன்ல இருக்கும், லோ பேக் எக்ஸ்டெண்டடா செஸ்ட் அப்ல, அதுதான் டெக்ஸ்ட் புக் ஃபார்ம் மாதிரி இருக்கும். அதுல வந்து லெட்ஸ் சே ஒரு 100 கிலோ பண்றாங்க டெட்லிஃப்ட்னு. ஆனா அதுவே நீங்க வேர்ல்ட் ரெக்கார்ட் டெட்லிஃப்ட் வீடியோஸ்லாம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஹன்ச்ட் பேக்கா தான் இருக்கும். சரியா? அவங்க வந்துட்டு 300 கிலோஸ் அண்ட் அபவ் அந்த மாதிரி வெயிட் லிஃப்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களோட வீடியோ எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், தே ஆர், நீங்க டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற டெக்னிக் மாதிரியே இருக்காது. பட் இந்த ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணும்போது பார்த்தோன்னா, த எலிட் லிஃப்டர், த வேர்ல்ட் ரெக்கார்ட் ஹோல்டர்ஸ்லாம் பார்த்தோன்னா, ஈவன் தோ அப்பர் உங்க பேக்கே ஃபுல்லா ஹன்ச்டா இருந்தாலும் டெக்ஸ்ட் புக் டெக்னிக் மாதிரி இல்லைன்னா கூட தே ஹேவ் கண்ட்ரோல் ஓவர் தேர் லம்பார் எக்ஸ்டென்சர்ஸ், லோ பேக் மசில் எல்லாமே வந்து தே ஆர் அண்டர் தேர் கண்ட்ரோல். ஓகே. ஆனா அதுவே இந்த பக்கம் பார்த்தோன்னா இவங்க லம்பார், இன்ஃபேக்ட் த பவர் லிஃப்டர், த எலிட் பவர் லிஃப்டர் வந்து நாட் ஜஸ்ட் லோவர் பேக், அவங்களோட என்டையர் பாடியே வந்துட்டு கண்ட்ரோல்ல இருக்கும். பட் இந்த பக்கம் பார்த்தோன்னா சில சம்டைம்ஸ் எப்படி இருக்கும்னா லம்பார் எக்ஸ்டென்ஷன் இருக்கும், லோ பேக் கரெக்டா வச்சிருப்பாங்க, பட் பிரீதிங் ஒழுங்கா இருக்காது. அவங்க கரெக்டா வந்து ஒரு இன்ட்ரா அப்டாமினல் ப்ரெஷர் கொண்டு உள்ள அவங்களுக்கு கிரியேட் பண்ண தெரியாது. ஸோ இட் மைட் லுக் லைக் பிக்சர் பர்ஃபெக்ட் அவுட் சைட், ஆனா இன்டர்னலா பார்த்தோன்னா தே டோன்ட் நோ ஹவு டு control those muscles and they don't know how to begin that lift also. So அந்த மாதிரி இந்த பிரீதிங், அப்டாமினல் ப்ரெஷர், அந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. நம்ம வேர்ல்ட் ரெக்கார்ட் வீடியோ பார்க்கும்போது இவன் தப்பா பண்றான், ரொம்ப ஹெவியா பண்றான்னு ஒரு தாட் வரும். பட் they are clearly in control of every muscle which is being used. ஸோ இப்போ 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 அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு ஜென் பாப் வந்துட்டு ரவுண்டட் பேக்கில் பண்ணுறாங்க அப்படின்னா இன்ஜுரி வரும், இப்போ ஸ்பைன் ப்ராப்ளம் வரும். இப்போ சில பேருக்கு இன்ஃபேக்ட் சில கிளைண்ட்ஸ் சொல்லி நம்ம கேட்டிருப்போம், இந்த மாதிரி நான் டெட் லிஃப்ட் பண்ணோன்னே எனக்கு இன்ஜுரி வந்துச்சு, டாக்டர் கிட்ட போய் பார்த்தோன்னா L4 L5 வந்துட்டு ஹெர்னியேட்டட் டிஸ்க் இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு அந்த ஆக்சுவல் லிஃப்ட் தான் அந்த இன்ஜுரியை காஸ் பண்ணுதா, இல்லைனா வேற ஏதாச்சும் ரீசன்ஸ்னால வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா ப்ரோ? ஏன்னா இப்போ டெட் லிஃப்ட்ல ரவுண்டட் பேக் வச்சு ஒருத்தவங்க ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னாலே லைக் நம்ம எல்லாருமே ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிரும். அது வந்து லைக் ரொம்ப டேஞ்சர் அப்படி இப்படின்ற மாதிரி ஜிம்ல ரேண்டமா நடந்து போறவங்களும் முதுகு அப்படி வைக்காதீங்க ப்ரோ, நார்மலா வைங்க அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கறோம். அதுல வந்துட்டு உங்களுக்கு என்ன ப்ரோ, லைக் ரவுண்டட் பேக் will it definitely cause injuryன்ற மாதிரி அதுல உங்க டேக் என்ன? அந்த மாதிரி there is no such evidence that rounded back causes injuries. பட் என்னன்னா as a beginner rounded back பண்றது it's fine, but how you load it அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர். நீங்க ரவுண்டட் பேக்கே வந்து யூ கேன் டூ அ ரவுண்டட், இப்போ பிகினர் பண்ற ரவுண்டட் பேக் டெட் லிஃப்ட்டுக்கும் அட்வான்ஸ்ட் கை பண்ற ரவுண்டட் பேக் டெட் லிஃப்ட்டுக்கும் ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருக்கும். Because the advanced guy, he knows exactly where the muscle has to be, where the joint has to be, எவ்வளோ pressure should be created inside, how much of breathing control இருக்கணும், அது எல்லாமே they know. But these the beginners பார்த்தனா they don't know any of that. So அப்படி இருக்கும்போது if they load heavy, அவங்களோட கெப்பாசிட்டி தாண்டி புஷ் பண்ணும் போது பார்த்தோன்னா they chances of injuries are there. பட் லோடிங் ஸ்லோவா கிராஜுவலா ப்ரோக்ரஸ் பண்ணிட்டு வரீங்கன்னா வந்து ரவுண்டட் பேக்லயும் வந்துட்டு there is not much injuries which happen if you know how to do it correctly. So it is all about how you engage your muscles அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஒரு that is one aspect. மெயினா வந்துட்டு how you progress, அது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர். நம்ம டெட் லிஃப்ட்ல இன்ஜுரி ஆகுது மேஜர்லி அப்படின்னு பார்த்தோன்னா they are progressing in weight too much too soon without
அட்லீஸ்ட் கெட்டிங் சம் அமௌண்ட் ஆஃப் technique work in the sense how they should lift, how to feel on the inside. ஒரு டெட்லிஃப்ட் பண்ணும்போது எப்படி இருக்கணும், அது வந்து அவங்களுக்கு they are still not ready yet. ரொம்ப ரொம்ப early-ஆவே they are lifting, they are loading more. That is one of the primary reasons. அதான் I feel. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு ப்ரோ, இப்போ நம்ம ஹைப்பர்ட்ரோஃபிக்கு ட்ரெயின் பண்ணுறதா இருக்கட்டும் ஆர் ஸ்ட்ரென்த்துக்கு ட்ரெயின் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ இப்போ வீக் ஆஃப்டர் வீக் வந்துட்டு சேம் எக்ஸசைசஸ் வச்சிருந்தா தான் யூ வில் ப்ராக்ரஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து தட் இஸ் ஃபில்ட் அமங் பீப்புள். ஸோ யாரை பார்த்தாலுமே இந்த ஒரு விஷயத்த வந்துட்டு யாருமே வந்து திஸ் இஸ் ஸ்கெப்டிக், இதை இந்த விஷயத்துல யாருமே வசன்ட் ஸ்கெப்டிக் ஆர் சம்திங் இதுதான் ட்ரூங்கிற மாதிரி தான் தட் இஸ் ஃபுல்லி ஸ்ப்ரெட்டுங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ வந்துட்டு வீக் ஆஃப்டர் வீக் கேன் வி சேஞ்ச் எக்ஸசைசஸ். ஸோ என்ன சொல்றாங்கன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு கோட் கூட நான் நிறைய இடத்துல பார்த்திருக்கேன். ஸோ மசில் கன்ஃபியூஷன் இஸ் ஸ்டூபிட், ஸோ டோன்ட் சேஞ்ச் யுவர் எக்ஸசைசஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு இது சொல்றாங்க. இது நான் உங்கள்கிட்ட ரொம்ப நாள் முன்னாடி கேட்டேன்னு நினைக்கிறேன், அப்ப கூட நீங்க சொன்னீங்க தெளிவா. ஸோ அதை அப்படியே என்ன நினைக்கிறீங்க ப்ரோ? இப்போ எக்ஸசைஸ் பிளானை வந்துட்டு ஃபிக்ஸ்டா நம்ம வந்து எக்ஸசைசஸை ஃபிக்ஸ்டா வச்சுட்டு நம்ம வந்து மற்ற வேரியபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் மேனிப்புலேட் பண்றதுனா கூட ஓகே. நம்ம வந்து வீக் ஓவர் வீக் வந்து நம்ம ப்ரோக்ரஸ் மானிட்டர் பண்ணிக்கலாம். ஸ்பெஷலி வந்துட்டு செட்ஸ் ரெப்ஸை ஃபிக்ஸா வச்சுட்டு நம்ம வெயிட்டை மட்டுமே ஏற்றிக்கிட்டே இருக்கிறோம்னா அதை நம்ம மானிட்டர் பண்ணலாம். இல்லை நம்ம வந்துட்டு செட்ஸு ரெப்ஸை வந்துட்டு அது மேனிப்புலேட் பண்ணுறோம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரோக்ரெசிவாக வெயிட்டை வந்து மானிட்டர் பண்ணுறோன்னா மேனிப்புலேட் பண்ணுறோன்னா அதை கூட நம்ம வந்துட்டு ப்ரோக்ரெசிவ் ஓவர்லோட் கால்குலேட் பண்ணிடலாம். செட் இன்டு ரெப், வால்யூம், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. அதில் வந்து நம்ம மானிட்டர் பண்ணிடலாம். ஆனால் நீங்கள் எக்ஸசைசஸே வந்துட்டு வீக் ஓவர் வீக் நீங்கள் வந்து மாற்றிட்டீங்கன்னா நம்ம வந்துட்டு அந்த வால்யூமை வந்துட்டு மானிட்டர் பண்றது கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஓகே, ஸோ அதனாலதான் வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் ப்ரோக்ராம்ஸ்ல வந்து ஒரு ஃபிக்ஸ்டா ஒரு ப்ரோக்ராம் வச்சுட்டோம்னா மானிட்டர் பண்றது, ப்ரோக்ரெசிவ் ஓவர்லோட் மானிட்டர் பண்றது ஈஸி. ஆனா இப்போ ஃபிக்ஸ் எக்ஸசைசஸ் மாத்தி வாரம் மாத்திக்கிட்டே இருந்தோம்னா வந்துட்டு அதை அந்த ப்ரோக்ரெசிவ் ஓவர்லோட மானிட்டர் பண்றது கஷ்டம். பட் தட் டசன்ட் மீன் தட் மானிட்டர் ப்ரோக்ரெசிவ் ஓவர்லோட் வந்து அச்சீவ் பண்ண முடியாதுன்னு கிடையாது. அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. நீங்க வந்து நிறைய வருஷம் வந்துட்டு நீங்க வந்து ஃபிக்ஸ்டா ப்ரோக்ராம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ப்ரோக்ரெசிவ் ஓவர்லோட் பண்ண நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு லேட்டர் ஆன் இன் யுவர் கெரியர் வந்து கண்டிப்பா வந்து எக்ஸசைசஸ் வேரி பண்ணியே வந்துட்டு உங்களுக்கு எப்படி வந்து ப்ரோக்ரெசிவ் ஓவர்லோட் கொண்டு வரணும்னு யூ வில் நோ ஹவு டு டூ இட். நீங்க அதை மானிட்டர் பண்ணணும். வாட் எவர் இட் இஸ், நீங்க வந்து ஒரு லாக், ட்ரைனிங் லாக் வச்சு நோட் டவுன் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா யூ வில் பி ஏபிள் டு மானிட்டர் இட் ஃபார் யுவர் செல்ஃப். லைக் ப்ரோக்ரெசிவ் ஓவர்லோட் யூ வில் பி ஏபிள் டு அச்சீவ் வித் டிஃப்ரெண்ட் எக்ஸசைசஸ் எவ்ரி வீக். இட் இஸ் நாட் இம்பாசிபிள், அதை தான் சொல்ல வரேன். இப்போ லெட்ஸ் சே நீங்க வந்து இன்னைக்கு வந்துட்டு ஒரு பார்பல் பெஞ்ச் பிரஸ், ஒரு இன்க்ளைன் பெஞ்ச் பிரஸ், பார்பல் பெஞ்ச் பிரஸ், டம்பிள் இன்க்ளைன் அண்ட் ஃப்ளைஸ், இந்த 3 எக்ஸசைஸ் மட்டும் வச்சுப்போமே. ஸோ இந்த 3 எக்ஸசைஸ்க்கு நீங்க வந்து வீக் ஓவர் வீக் வந்து வெயிட்ஸ் மட்டும் ஏற்றிக்கிட்டே போறீங்க. அப்போ எஸ், நீங்க கரெக்டா ப்ரோக்ரெசிவ் ஓவர்லோட் இருக்குதுன்னு நம்ம வி கேன் அஸ்யூம். பட் அதே வந்துட்டு இன்னைக்கு பார்பல் பெஞ்ச் பிரஸ், டம்பிள் பெஞ்ச் பிரஸ் அண்ட் ஃப்ளைஸு, அடுத்த வாரம் வந்துட்டு பார்பலுக்கு பதிலாக டம்பிளுக்கு பதில் டம்பிள் பெஞ்ச் ப்ரெஸ்க்கு பதிலாக மெஷின் பெஞ்ச் ப்ரெஸ்ஸு ஒரு மெஷின்ல ஃப்ளாட்டு, அதுக்கப்புறம் டம்பிள் ஃப்ளைஸ்க்கு பதிலாக கேபிள் கிராஸ் ஓவர், இந்த மாதிரி வந்து வாரம் மாற்றிக்கிட்டு இருந்தேன்னா டோட்டல் வால்யூம், ஒர்க் அவுட் வால்யூம் வந்து நீங்க கம்பேர் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். ஏன்னா தே வில் சே இது வந்து இந்த மசில் கன்ஃபியூஷன் வந்துட்டு செட் ஆகாது, நம்ம வந்து ப்ரோக்ரெசிவ் ஓவர்லோட் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. பட் நியூவான்ஸ்டா இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா நம்ம பார்த்தோன்னா ப்ரோக்ரெசிவ் ஓவர்லோட அது தி கான்செப்ட் உங்களுக்கு அந்த ஆக்சுவல் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ப்ரோக்ரெசிவ் ஓவர்லோடு புரிஞ்சிருச்சுன்னா யூ கேன் டெஃபினெட்லி ஆஸ் யூ அட்வான்ஸ் as a lifter you can create your own programs and you can have programs which are changing every week and still get a progressive overload out of it. So இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, இப்போ let's say first week நீங்க வந்துட்டு choose any 3 exercises for the chest workout. மேஜரா நீங்க சேஞ்ச் பண்ண தேவையில்ல. லெட்ஸ் சே ஒரு நாள் பார்பிள்,
இன்னொரு நாள் ஒரு நாள் பார்பல் பெஞ்ச் பிரஸ், டம்பிள் பெஞ்ச் பிரஸ் அண்ட் டம்பிள் ஃப்ளைஸ். இது மூணு இந்த வாரம் பண்றீங்க. பட் இந்த வீக் வந்துட்டு யூ ஆர் டூயிங் இட் லெட்ஸ் சே reps in reserve of 7 3 reps in reserveல நீங்க இந்த ப்ரோக்ராமை பண்றீங்க. ஒரு வாரம் ஃபுல்லா இதே மாதிரி ப்ரோக்ராம்ஸ் பண்ணிடுறீங்க. அடுத்த வாரம் you're choosing whatever exercises you want, something similar but not the same exercise for just another exercise. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வீக் வந்து you are instead of doing RIR 3 you are doing RIR 2. அதுக்கு அடுத்த வாரம் வந்துட்டு RIR 1 பண்றீங்க, அடுத்த வாரம் RIR 0 பண்றீங்க. ஸோ அப்படி பண்ணும்போது பார்த்தோன்னா you are definitely going to have some amount of progressive overload even without having the same exercises. ஓகே, ஸோ அந்த பட் என்ன ப்ராப்ளம்னா லைக் ஒரு பிகினர்னால இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. லைக் ஹவு தே சூஸ் எக்ஸசைசஸ் அப்படின்னு அவங்க ஏடா கூடமா சூஸ் பண்ணிடுவாங்க. ஏடா கூடமா இந்த சென்ஸ் சம்வாட் ரிலவெண்டா இருந்துச்சுன்னா போதும். லைக் ஒரு பார்பல் பெஞ்ச் ப்ரெஸ்க்கு பதிலாக ஒரு பார்பல் டிக்ளைன் வச்சுக்கோங்க, ஒரு பார்பல் ஃபிளாட் வச்சுக்கோங்க. டம்பிள் ஒரு நாள் வந்துட்டு டம்பிள் பெஞ்ச் ப்ரெஸ் பண்றீங்க ஃபிளாட் பெஞ்ச், இன்னொரு நாள் டம்பிள் இன்க்ளைன் பண்ணிடுறீங்க, இல்லைனா ஹை இன்க்ளைன் பண்ணிக்கிறீங்க. ஒரு கொஞ்சம் ரெலவெண்டா எக்ஸசைஸ் வச்சுட்டு உங்களுக்கு உங்க இஷ்டப்படி நீங்க வந்து இஃப் யூ ஆர் சூசிங் த எக்ஸசைசஸ் as long as some amount of வேரியபிள்ஸ் வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணி you know how progressive overload works. If you know that, definitely progressive overload வந்து நீங்க ஒரு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ஒர்க் அவுட்லயே வந்து கொண்டு வரலாம். ஸோ ப்ரோ இப்போ வந்துட்டு நம்ம இந்த டிஃப்ரெண்ட் எக்ஸசைசஸ் பண்றதுனால நமக்கு கன்சிஸ்டன்சிக்கும் ஹெல்ப் பண்ணுமா ப்ரோ? சில பேருக்கு அப்படி எதுவும் பண்ணியிருக்கா உங்களுக்கு, உங்க கிளையன்ஸா இருக்கட்டும், ஸோ யாராச்சும் இருக்கட்டும், ஸோ சேம் எக்ஸசைசஸே பண்றதுக்கு பதிலா ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் சேஞ்ச் இருக்கிறப்ப டஸ் தட் ஹெல்ப் வித் ஓவரால் ட்ரைனிங் அட்ஹரன்ஸ் அந்த மாதிரி எதுவும் ஹேவ் யூ அப்சர்வ்? ஓகே, ஸோ இப்போ இதுல நம்ம மெயினா பார்க்க வேண்டியது வந்துட்டு what does the client want. கொஞ்சம் ரெக்ரியேஷனல் லிஃப்டரா இருக்கிறாங்க, கொஞ்சம் they just want to have a good workout, கொஞ்சம் என்ஜாய் பண்ணி பண்ணணும், அதே நேரத்தில் கொஞ்சம் ப்ரோக்ரஸ் தேவை அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பா யூ கேன் ஸ்விட்ச் எக்ஸசைசஸ். பட் இஃப் யூ ஆர் லுக்கிங் அட் ஒரு செட் கோல் வச்சுட்டு செட் டெட்லைன் வச்சுட்டு எனக்கு இங்கேருந்து இங்கே போகணும், இந்த இடத்துல வந்துட்டு ஐ ஷுட் பி லைக் திஸ், ஐ ஷுட் லுக் லைக் திஸ், ஐ ஷுட் லிஃப்ட் ஸோ மச், அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக உங்கள் கோல்ஸ்லாம் போயிட்டுன்னா ப்ரிஃபரபிளி கொஞ்சம் எக்ஸசைசஸ் அண்ட் த நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் சேஞ்ச் ஆகுறது வந்து கொஞ்சம் மினிமலாக வச்சுக்கிட்டேன்னா பெட்டர். எக்ஸசைஸ் செலெக்ஷனையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ எக்ஸசைஸ் செலெக்ஷனையும் வந்து ஈவன் இஃப் இட் இஸ் லைக் ஆஸ் க்ளோஸ் டு சேம் as possible, இட் இஸ் வெரி ஈஸி டு மானிட்டர் ப்ரோக்ரஸ். பட் கிளைண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா சம் கிளைண்ட்ஸ் தே டெஃபினெட்லி லைக் சம் சேஞ்சஸ் இன் தேர் ஒர்க் அவுட் வீக் ஓவர் வீக். ஒரே மாதிரி, ஏன்னா நிறைய ஒரு சில கிளைண்ட்ஸ் வந்துட்டு நிறைய ட்ரெயினர்ஸை ட்ரெயின் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஸோ சம் பீப்புள் லைக் ஹேவிங் அ லிட்டில் பிட் ஆஃப் வெரைட்டி. ஸோ அவங்களுக்கு பார்த்தோன்னா யூ கேன் டெஃபினெட்லி ப்ரோக்ராம் லைக் தட். தெர் இஸ் நோ ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம் டிசைன். உங்களுக்கு வாட் எவர் யூ ஃபீல் ஃபிட் ஃபார் த கிளைண்ட், அவங்களோட ஃபிசியாலஜி பயோமெக்கானிக்ஸ்லாம் இல்லாமல் லைக் அவங்க சைக்கலாஜிக்கலாக வந்து வாட் எவர் தே வாண்ட் யூ கேன் கிவ் இட் டு தெம் as long as அவங்க வந்து அவங்க they are happy with the way the progress is happening. சப்போஸ் த கிளைண்ட் இஸ் லைக் ஒரு எலிட் லெவல் லிஃப்டர் இருக்கிறாங்க, பவர் லிஃப்டிங், பாடி பில்டிங் அந்த மாதிரி இருக்கிறாங்கன்னா டெஃபினெட்லி ரூம் ஃபார் எரர் வந்து இருக்கக்கூடாது. ஸோ அதனால தான் வந்து நிறைய வேரியபிள்ஸ் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா நம்ம we can make sure that we hit our targets. வந்துட்டு இந்த மசில் கன்ஃபியூஷன் இது ஓகே ப்ரோ, ஆல்ரைட். ஸோ இப்போ இந்த ஒர்க் அவுட்ஸ், டிஃப்ரெண்ட் ஒர்க் அவுட்ஸ் சேஞ்ச் பண்ற இதை பத்தி நம்ம பேசுறோம். ஸோ இதுல வந்துட்டு இவங்க என்ன நிறைய பேர் சொல்றாங்கன்னா மசில் கன்ஃபியூஷன்ங்கிற ஒரு விஷயம் நடக்கல, ஸோ வந்துட்டு ஒய் டு யூ வாண்ட் டு சேஞ்ச் டிஃப்ரெண்ட் எக்ஸசைசஸ், ஸோ அந்த மாதிரி பேசுறாங்க. ஸோ அது வந்துட்டு அது நீங்க என்ன நினைக்கிறீங்க ப்ரோ? ஸோ அது ரெண்டுமே வேற வேற தான், லைக் கம்ப்ளீட்லி இர்ரெலவன்ட் கிடையாது. பட் அந்த ப்ரிமைஸ்ல இருந்து we shouldn't take that conclusion என்னைய பொறுத்த வரைக்கும். So what do you think about that? இப்போ why do you want to keep the exercises different ன்னு கேக்குறவங்க கிட்ட the other question we should ask is why do you want to keep the exercises the same? Yeah,
ஸோ அந்த 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 கொஸ்டினிங், அந்த லைன் ஆஃப் கொஸ்டினிங் நீங்க கேட்டீங்கன்னா இட் வில் பி ஒன்லி இட் வில் எண்ட் அப் இங்கே தான். என்னால் ப்ரொக்ரெசிவ் லோட மானிட்டர் பண்ண முடியல. தட் வில் பி த எண்ட் பாயிண்ட். ப்ரோ இப்போ அதாவது என்ன சொல்றீங்கன்னா லைக் இப்போ நம்ம அவங்கள்ட்ட திருப்பி கேட்கும் போது இஃப் தேர் ஆன்சர் இஸ் லைக் என்னால் ப்ராக்ரஸ் ஓவர்லோட் வேற எக்ஸசைசஸ் சேஞ்ச் பண்ணும்போது மானிட்டர் பண்ண முடியல அப்படின்னா தட் ஷுடன்ட் பி அ ரைட் ஆன்சர்ன்ற மாதிரி பண்ண முடியாதுன்னு தான் அவங்க சொல்லுவாங்க. ஓகே ஓகே. மேஜர்லி வந்து ஏன்னா இன்னைக்கு ஒரு நாள் நீ பார்பல் பெஞ்ச் பிரஸ் பண்ற, இன்னொரு நாள் வந்து ஃபிளாட் பெஞ்ச் பண்ற, ரெண்டுத்துக்கும் வால்யூம் வேற மாதிரி இருக்கும். அப்போ வந்து எப்படி நீ ப்ரோக்ரெசிவ் ஓவர்லோட்ல இருக்கிற அப்படின்னு அவங்க they will ask this question. This is லாஜிக்கல்லா பார்த்தனா அந்த இடத்துக்கு தான் கூட்டு போவோம் நீங்க அந்த இந்த கேள்வியை கேட்டனா. ஏன்னா தட் அது ஒன் ஆஃப் த ரீசனிங்கா இருக்கும். இன்னொன்னு அந்த மசில் கன்ஃபியூஷன் வந்துட்டு அந்த ட்ரெடிஷ்னல் அந்த மசில் கன்ஃபியூஷன்னா என்னன்னு அந்த அது பார்த்தோன்னா அதுக்குன்னு ஒரு டெஃபினேஷன் ஆக்சுவலா இல்லை. பட் ஸ்டில் எதுக்கு வந்து புதுசா நீங்க கொடுக்குறீங்க அந்த மசில் வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்றீங்க அப்படின்வாங்க. பட் டெக்னிக்கலி தட் டசன்ட் ஹேப்பன். ஈவன் அவங்களோட லைன் ஆஃப் தாட்ல போனா கூட ஐ திங்க் திஸ் வில் பி த எண்ட் பாயிண்ட் வேர் ப்ரோக்ரெசிவ் ஓவர்லோட் வந்து கம்பேர் பண்ண முடியல. அதனால ப்ரோக்ரஸ் நம்மளால பார்க்க முடியுமா? தட் வில் பி த ஒன்லி கேஸ். பட் ஒரு அட்டர் பிகினர் தவிர்த்து பார்த்தோன்னா ஒரு சில பேர் who've been lifting for quite some time, they know how to fine tune it. They don't want a fixed program எழுதி பிளான் பண்ணி பண்ணணும்லாம் அவங்க யோசிக்க மாட்டாங்க. ஒரு sometimes if you want you can just go to the gym, do like whatever 3-4 exercises or whatever number of exercises, you just do it at a certain percentage. Next week வந்து you challenge it. அந்த உங்களோட இன்டென்ட் பர் எக்ஸசைஸ் வந்து சேமா இருந்தனா போதும். ஐ மீன் சேம் இன் த சென்ஸ் யூ ஹாவ் தாட் அபவுட் இட். அந்த மாதிரி இருந்துச்சுனாலே டெஃபினெட்லி ப்ரோக்ரெசிவ் ஓவர்லோட் இருக்கும். பட் வென் யூ ஆர் கோயிங் ஃபார் காம்படிஷன் மாதிரி எலிட் லெவல் லிஃப்டர்ஸ் அண்ட் பாடி பில்டிங் அந்த மாதிரி போகும்போது சான்சஸ் ஆர் தட் அந்த சின்ன 1% எரர் கூட விட்டுறக்கூடாது அப்படின்றது. ஆமா, அதுக்காக வந்து இட் இஸ் சேஃபர் டு ஸ்டிக் டு அ புரோட்டோகால், ஒரு ஃபிக்ஸ்ட் புரோட்டோகால் வேர் யூ வில் டெஃபினெட்லி நோ தட் யூ ஆர் ப்ரோக்ரெசிவ்லி ஓவர்லோடிங். ஓகே ப்ரோ இப்போ இதுலயே அதாவது இப்போ நானுமே ஆக்சுவலி அதை நான் பண்ணியிருக்கேன். இப்போ லைக் டைரக்டா ஜிம் போவேன், அன்னைக்கு தோன்றதெல்லாம் போட்டுட்டு நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு அதுல நம்மளால ஃபார்ம் பெட்டர் பண்ண முடியுதா இல்ல லைக் நீங்க சொன்ன மாதிரி சேலஞ்ச் பண்ண முடியுதா? அது வந்துட்டு ஒரு லைக் நாட் ஓன்லி இட்ஸ் நாட் ப்ராக்ரஸ் ஓவர்லோட் இஸ் நாட் ஓன்லி அபவுட் செட்ஸ் ரெப்ஸ் அண்ட் லோட் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க இல்லையா? ஓகே ப்ரோ. இப்போ அதே மாதிரி இப்போ இன்னொரு ஒரு 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 சேயிங் இருக்கு. இப்போ லைக் யூ நீட் டு ட்ரெயின் ஹார்டர் தேன் லாஸ்ட் டைம் அப்படின்ட்டு. லைக் இப்போ ஆக்சுவலி அதுக்கு ஒரு பிக்கு கூட ஒன்று இருக்கும். ரெண்டு ஒரு பையன் ஒன்று இருப்பான், வந்துட்டு ஒரு கண்ணுக்குட்டியை தூக்கி நடந்துட்டு இருப்பான். அந்த கண்ணுக்குட்டியை தூக்கி நடக்க அந்த கண்ணுக்குட்டியை வெயிட் வந்துட்டு இவன் டெய்லி தூக்கி நடக்க அவனும் பெரிய ஆள் ஆயிடுவான் அப்படின்ற மாதிரி. பையன் கிடையாது, அது வந்து ஒரு 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 மித்தாலஜி. பேர் மைலோ ஆஃப் குரோட்டான்னு சொல்லிட்டு ஒரு கிரீக் மித்தாலஜின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் இருந்தாருன்னு there is some history to it. So அத கொண்டு வந்து ப்ராக்ரஸ் ஓவர்லோட் கூட கம்பேர் பண்றது நீங்க எப்படி பாக்குறீங்க ப்ரோ? ஸோ அது பார்த்தோன்னா வெயிட் மட்டுமே ப்ரோக்ரஸ் பண்றது தான் வந்துட்டு ப்ரோக்ரெசிவ் ஓவர்லோட். அந்த மாதிரி ஒரு மென்டலா ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணிடுது லைக் த்ரூ அவுட் த இண்டஸ்ட்ரி. பட் தட் இஸ் நாட் த கேஸ். அதே மாதிரி பார்த்தோன்னா வாரம் நீங்க வந்துட்டு அந்த மாதிரி லிஃப்ட் பண்ணிக்கிட்டு ப்ரோக்ரஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் வச்சிடலாம். பிகாஸ் தெர் இஸ் சோ மெனி அதர் திங்ஸ் விச் வில் ஹேப்பன். லைக் நடுவில் வந்து உங்களுக்கு ஒரு ஷோல்டர் இன்ஜுரி வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்து வந்து திருப்பி அதே கண்ணுக்குட்டி உங்களால தூக்க முடியாது 2 வாரத்துக்கு. ஸோ அது வந்து மெயினா அது கொடுக்குற இம்ப்ரெஷன் என்னன்னா, நம்ம வெயிட் இன்னைக்கு 10 கிலோ கொடுத்தோம்னா நாளைக்கு 12 கிலோ தான் லிஃப்ட் பண்ணணும், அதுக்கு அடுத்த நாள் வந்து 15 கிலோ தான் லிஃப்ட் பண்ணணுன்ற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணுது. பட் தட் இஸ் நாட் ஆல்வேஸ் த கேஸ். ப்ரோக்ரெசிவ் ஓவர்லோட் வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் செட்ஸ் அண்ட் ரெப்ஸ் அண்ட் டோட்டல் வால்யூம் மட்டுமே கிடையாது. இந்த இன்டென்ட் அண்ட் த வே யூ லிஃப்ட், த வே யூ ஃபீல் அபவுட் தி எக்ஸசைஸ் ஒன்றும் இல்லை. இப்போ நீங்க வந்துட்டு லெட்ஸ் சே 50 கிலோ பண்றீங்க ஏதோ ஒரு எக்ஸசைஸ்,
நேத்து வந்து போன வாரம் வந்துட்டு நீங்க வந்து 50 கிலோ பண்றது கஷ்டமா இருந்திருக்கு. ஆனா இந்த வாரம் அதே 50 கிலோ வந்து உங்களுக்கு ஈஸி ஆயிடுச்சுன்னா யூ ஹேவ் some sort in small percentages progressively overloaded. I mean you've progressed. Overloaded இல்ல, you've progressed. மசில்குள்ள you have progressed. But நீங்க overload பண்ணாமையே வந்துட்டு your muscle is finding it easier already. So so sets and reps மட்டுமே or the weight அது மட்டுமே வந்துட்டு it is not the only way to progress. டெம்போ இருக்கு, how you feel about the exercise இருக்கு, ரெஸ்ட் இருக்கு. பட் ரெஸ்ட் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க, பட் அவ்வளோ யாரும் அதை பெருசா மாத்த மாட்டாங்க. பட் அந்த கண்ணுக்குட்டி எக்ஸாம்பிள் வந்து இட் டஸ் கிவ் அ பேட் இம்ப்ரெஷன் ஆஃப் ப்ராக்ரஸ் ஓவர்லோட் மாதிரி சொல்றீங்க. ஓகே. இப்போ வந்துட்டு இந்த ஹார்டர் தென் லாஸ்ட் டைம் இருக்குல்ல, ஸோ இதை வந்துட்டு நான் எப்படி பாக்குறேன்னா, யூ ஷுட் டூ. இப்போ ஒரு செஷன் நான் இன்னைக்கு பண்றேன் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம்ல யூ ஷுட் டூ ஹார்டர் தென் தட் அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் இதை எப்படி யோசிச்சு பார்த்தேன் ஃபர்ஸ்ட் டைம் when I saw this quoteனா, இப்போ நான் RPE 8ல பண்றேன் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் ஐ ஷுட் டூ RPE 9 அப்படின்னா that doesn't make sense. லைக் அடுத்து வந்துட்டு நான் தேர்ட்ல வந்துட்டு RPE 10 போகணும். இஃப் we consider RPE as a 1 to 10 ஸ்கேல்னா we can't go more than that. ஸோ வந்துட்டு இப்போ வந்துட்டு ஹார்ட்னஸ்ங்கிறத மெஷர் பண்றதுக்கு தேர் ஆர் லாட் ஆஃப் வேஸ். அதுல வந்துட்டு தான் நான் மெயினா பாக்குறது வந்து RPE RIR தான் நான் யூஸ் பண்ணுவேன் ஜெனரலா. தேர் ஆர் அதர்ஸ் டூ. ஸோ இப்போ வந்துட்டு இது எப்படி லைக் ஹார்டர் தென் லாஸ்ட் டைம் நான் வந்துட்டு என்ன நினைக்கிறேன்னா, இப்போ வந்துட்டு யூ கேன் பி இன் த சேம் ஹார்ட்னஸ் லெவல் அண்ட் ப்ராக்ரஸ் த்ரூ அவுட் யுவர் லிஃப்டிங் கேரியர் கூட யூ கேன் டூ அப்படிங்கிறது என்னோட தாட். அது ஏன் நான் சொல்றேன்னா, இப்போ RPE 9ங்கிற மாதிரி வச்சுக்கிட்டோம்னா, ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு RPE 9லயே யூ கேன் ப்ராக்ரஸ் த்ரூ அவுட் யுவர் கேரியர் கூட. ஸோ வந்துட்டு அது எப்படி, அது ஏன் ஹார்டர் தென் லாஸ்ட் டைம் அப்படிங்கிற கோட் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு புரியவே இல்லை. ஸோ அது நீங்க எப்படி என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? ஸோ இப்போ 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 ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரின்னு பார்த்தோன்னா there is one big influence coming from professional bodybuilders. We'll have to go to the actual way it was marketed towards the general public. It started off with அந்த golden era of bodybuildingல இருக்கிற bodybuilding posters தான் வந்துட்டு it formed the foundation for gyms இல்லையா? ஸோ அவங்க வந்து பார்த்தோன்னா தட் இஸ் ஹவு தே ஒரு பயங்கரமா கிரைண்ட் பண்ற மாதிரி நோ go heavy or go home. That was the culture which started gyms throughout the world. அதோட இம்பாக்ட் வந்து இன்னும் இருக்கு. லைக் இன் ரெக்ரியேஷனல் ஜிம்ஸ், இன்னும் ரெகுலர் கமர்ஷியல் ஜிம்ஸ்லயும் வந்துட்டு அது ஈவன் தோ பிக்சர்ஸ் இல்லைன்னா கூட there is that part of training culture which is there still. பட் இப்போ பார்த்தோன்னா யார் ட்ரெயின் பண்றாங்க, அதுதான் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். எல்லாருக்கும் வந்துட்டு அந்த மாதிரி தேவையில்லை. இஃப் யூஆர் ஒரு எலிட் லெவல்ல நீங்க ட்ரெயின் பண்றீங்க, யூஆர் கோயிங் இன் டு காம்படிஷன்ஸ்னா வந்துட்டு கண்டிப்பா யூ வில் ஹேவ் டு புஷ் யுவர் செல்ஃப் ஹார்ட். எஸ், ஆல் தட் இஸ் தேர். கொஞ்சம் போன வீக் விட இந்த வீக் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா புஷ் பண்ணணும். எஸ், பட் ஓவர் த இயர்ஸ்னு பார்த்தோன்னா அதே எலிட் லெவல் லிஃப்டருக்கே வந்துட்டு he doesn't have to lift extremely heavy month over month. அந்த இயர்ல ஒரு ஒன் டிகேட் ஒரு ப்ரொஃபஷனல் பாடி பில்டரோட ப்ரோக்ரஸ் பார்த்தோன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ரொம்ப கிராஜுவலா தான் இருக்கும். வெரி வெரி லைட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லிஃப்டிங் லோட் பர் எக்ஸசைஸ் பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப கிராஜுவலா தான் இருக்கும். ஸ்டார்டிங் ஒரு இப்போ லெட்ஸே ஒரு 70 கிலோஸ்ல இருந்து ஒரு 110 வரைக்கும் வந்து கொஞ்சம் டிராஸ்டிக்கா சீக்கிரமா ஒரு 3 to 5 இயர்ஸ்க்குள்ள ரீச் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த இடத்துலயே வந்துட்டு அதுல இருந்து ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் 5-10 கிலோஸ் தான் வந்து வெரி கிராஜுவலி ஓவர் த இயர்ஸ் தே வில் பி ப்ரோக்ரெசிங். பட் இம்ப்ரெஷன் எப்படி கிரியேட் ஆயிடுச்சுன்னா, இட் இஸ் லைக் இவங்க ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸ் எப்படி ப்ரோக்ரஸ் பண்ணாங்களோ அப்படிதான் எல்லாருமே ப்ரோக்ரஸ் பண்ணணும். அந்த மாதிரி there is some, I think there is some kind of a message which has been created. So yeah. Okay bro. நீங்க ஏதோ யோசிச்சீங்க லைக்
ஆமா. ப்ரோ இப்போ அதே மாதிரி இப்போ நீங்க பேசிக்கலி நீங்க சொல்ல வர்றது நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, இப்போ ப்ராக்ரசிவ் ஓவர்லோட் அப்படின்றதுக்கு ஒரு பேசிக்கான ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஒன்று இருக்கு. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு லைக் இப்போ மசில் பில்டிங் வந்துட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக கிரியேட் பண்ணணும், அப்புறம் அது பாடி அடாப்ட் ஆகிட்டு உங்களுக்கு இது வரும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கு உங்களோட கண்ட்ரோல்ல நீங்க என்னென்ன பண்ண முடியுமோ பண்றது எல்லாமே ப்ராக்ரசிவ் ஓவர்லோடு தான் அப்படின்ற மாதிரி சொல்றீங்களா? லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் போன வாரத்தை விட இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நான் ஒரு 3 செட்ஸ் ஒரு மசிலுக்கு வந்துட்டு ஒரு 3 செட்ஸ் லைக் ஒரு டோட்டல் செட்ஸ் பர் வீக் வந்துட்டு ஒரு 8 செட்ஸ் பர் மசில் பர் வீக் நான் வச்சிருக்கேன்னு வைங்களேன். நெக்ஸ்ட் வீக் இதே 8 செட்ஸ் வச்சுட்டு நான் அதுல ஏதாச்சும் ஒரு செட் டிராப் செட் பண்ணா கூட அது இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ப்ராக்ரசிவ் ஓவர்லோட் மாதிரி தானே? ஏன்னா அந்த மாதிரி சொல்றீங்க. ஓகே. ஸோ ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் இருக்கலாம் அண்ட் அது எந்த பேராமீட்டர்ல வேணாலும் இருக்கலாம். அப்படிதானே ப்ரோ? எஸ், அப்சல்யூட்லி. ஓகே. உங்களுக்கு வெயிட்ல மட்டும்தான் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஓகே. சோ அத லைக் நம்மளோட கிரியேட்டிவிட்டி லெவலுக்கு தான் அது இல்லையா? அந்த சோ அந்த கிரியேட்டிவிட்டி லெவல் வந்து நீங்க சொன்னது கரெக்டான வேர்டு, கிரியேட்டிவிட்டி லெவல்னு. இட் கம்ஸ் ஃப்ரம் பிராக்டிஸ் தான் வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு இப்போ இம்மிடியட்டா வர கோட் வந்துட்டு I've heard this, but ஒரு கிளிஷே மாதிரி இருக்கும், பட் ஸ்டில் if you want to think out of the box, first you should know what is in the box. கரெக்ட். ஓகே. ஸோ அது உள்ள என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டேன்னா, லைக் ஹவு ஆல் தீஸ் திங்ஸ் இந்த ப்ரோக்ரெசிவ் ஓவர்லோட்லாம் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுட்டேன்னா, அந்த பிரின்சிபல்ஸ் எல்லாத்தையும் நீங்க உள்வாங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ரூல்ஸ் தேவையில்ல. ஓகே. அந்த ரூல்ஸ் வச்சு தான் நீங்க ப்ரோக்ரஸ் பண்ணணும்னு இல்லை. நீங்க கிரியேட்டிவா எப்படி வேணா நீங்க யூ வில் பி ஏபிள் டு ப்ரோக்ரஸ். ஓகே ப்ரோ, புரியுது. யா. ஓகே ப்ரோ, இப்போ அதே மாதிரி இப்போ லைக் இப்போ எல்லாருக்குமே ஒரு பயாஸ் இருக்கும்ல. இப்போ உங்களுக்கு ஒன்று இருக்கும், எனக்கு ஒன்று இருக்கும். ஸோ அந்த பயாஸை வந்துட்டு ஃபர்ஸ்ட் எப்படி ஐடென்டிஃபை பண்றது, அண்ட் ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் அதை எப்படி சேலஞ்ச் பண்ணி அதுலேருந்து ஓவர் கம் பண்ணுறது ப்ரோ? ஏன்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் வந்துட்டு இந்த பயாஸ்ன்ற விஷயத்தை பற்றி நிறைய பேசியிருக்கீங்க, நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால தான் ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ திஸ் கொஸ்டின். ஸோ அதை எப்படி ஃபர்ஸ்ட் நமக்கு இது நமக்கு இருக்கிற இந்த தாட் ப்ராசஸ் வந்துட்டு பயாஸ் தான் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றதுல அது எப்படி பண்றீங்கன்றது எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு இருந்துச்சு. ஸோ அது கேட்குறேன். ஓகே. ஸோ பயாஸ் வந்து பார்த்தோன்னா லைக் நிறைய ஏகப்பட்ட பயாசஸ்லாம் இருக்கு. ஸோ பயாஸ்னா என்னன்னா யோர் ப்ரிஃபரன்ஸ் ஓவர் சர்டன் திங்ஸ். ஒரு சிலது உங்களுக்கு வந்து யூ வில் பி லீனியேட்டட் டுவர்ட்ஸ் one way of thinking, probably because of conscious or subconscious patterns you're learning, all that. So இப்போ fitness aspectsல பார்த்தோன்னா ஒரு பர்சன் வந்து என்ன மாதிரி ட்ரெயின் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த மாதிரியான பயாஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு பாடி பில்டிங் ஸ்டைலில் ட்ரெயின் பண்ணவங்க பார்த்தோன்னா, இப்போ நம்ம ட்ரெயினர்ஸ்டே பார்க்கலாம். இந்த சென்ஸ் தட் ஒரு பாடி பில்டர் ட்ரெயினர் ஆனனா அந்த கிளைண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு பாடி பில்டிங் ஸ்டைல்ல தான் கொஞ்சம் மாத்தி பண்ணுவாங்க ட்ரெயினிங். ஸோ எப்படி பார்த்தோன்னா, லெட்ஸ் சே ஒரு பாடி பில்டர் வந்து அவன் வந்து 4 செட்டு 4 எக்ஸசைஸு 8 to 12 ரெப்ஸ் பண்ணியிருப்பாங்க அவங்க இதில். ஆனால் அவங்க பயாஸ் வந்து பாடி பில்டிங்னு இருக்கிறனால எந்த கிளைண்ட்டுமே வந்தாலும் அந்த டெம்ப்ளேட் வந்து பாடி பில்டிங் ஸ்டைல் தான் இருக்கும் மேஜர்லி. அதுல வந்து ஒரு மாடிஃபிகேஷன் வாங்க. நான் வந்து பாடி பில்டிங் ஸ்டைல் நான் 4 செட்டு பண்ணேன், இவன் வந்து இப்பதான் நான் வந்திருக்கிறான், இவன் 2 செட்டு பண்ணிட்டோம். அதுல இருந்து நம்ம பார்த்துப்போம். தட் இஸ் சார்ட் ஆஃப் இட்ஸ் நாட் பயாஸ், பட் இன் த சென்ஸ் தட் ஒரு 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 சைட் தே வில் லீன் டுவர்ட்ஸ் ஒன் சைட். இப்போ இதே நீங்க பவர் லிஃப்டிங் ஸ்டைல் கோச் கிட்ட போனீங்கன்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இப்ப கொஞ்சம் பவர் லிஃப்டிங் பயாஸ்டா இருக்கிற கோச்சஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, என்னதான் வந்து அவங்க வந்து அன்பயாஸ்டா இருக்கிறாங்கன்னு சொன்னா கூட சம்டைம்ஸ் என்ன ஆயிடும்னா அவங்க ப்ரோக்ராமிங் எலிமெண்ட்ஸ் பார்த்தோன்னா கொஞ்சம் வந்து பவர் லிஃப்டிங் டச் இருக்கும். ஸோ அதுதான். ஸோ நம்ம பயாஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஃபார் அஸ் டு நோ வி ஷுட் பி வெரி வெரி செல்ஃப் அவேர் ஆஃப் வாட் அட்லீஸ்ட் கான்சியஸ்லி வாட் வி ஆர் பயாஸ் டுவர்ட்ஸ்னு நம்மளுக்கு தெரியணும். அதுக்கு வந்து கொஞ்சம் I think you will have to introspect on your own and see how much your awareness level is. ஏதாவது ஒரு கேள்வி
ஆர் சம்திங், இஃப் யூ ஹாவ் ஒரு ஸ்ட்ராங் ஒப்பீனியன் அபவுட் சம்திங், அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு சேலஞ்ச் பண்ண ட்ரை பண்ணணும். தட் இஸ் வேர் இட் வில் ஸ்டார்ட். இட் இஸ் அ ப்ராசஸ் தான். இப்போ ஒரேடியாக நம்ம இன்னைக்கு பயஸ்ட் வந்துட்டு உடனே நம்ம அந்த மாதிரி ஆக முடியுமான்னு தெரியல. ஏன்னா அதே மாதிரி கேன் ஹியூமன் பீயிங் ஆக்சுவலி பி அன்பயஸ்ட்னு கேட்டோம்னா அதுவுமே ஒரு பெரிய கொஸ்டின் ஆகிடும். Can we really be unbiased towards anything? I think to a certain amount somewhere we will be biased towards some things அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். It's difficult, but you can always get better at finding out எங்க வந்து நீங்க வந்து you're leaning towards certain things. அந்த மாதிரி மேஜர்லி பார்த்தீங்கன்னா இப்போ ஃபிட்னஸ் ஆஸ்பெக்ட்ஸ்ல வாட் இஸ் யுவர் ஸ்ட்ராங்கஸ்ட் பிலீஃப் சிஸ்டம், அதை பார்த்து அதை வாட் இஸ் இட்னு நீங்கள் அதை இஃப் யூ ஐடென்டிஃபை இட் அண்ட் இஃப் யூ ட்ரை டு சேலஞ்ச் தட் இட் செல்ஃப், அப்போ வந்து தட் இட் வில் ஹாவ் an effect. லைக் அது ஒன்ஸ் இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்டான பிலீஃப் என்னன்னு பார்த்து யூ வில் ஹாவ் டு ஸ்டார்ட் questioning it. அதுக்கப்புறம் அந்த questioning பேட்டர்ன்ல தான் வந்துட்டு you will slowly and steadily be able to maybe come out of those biases மாதிரி. அதே மாதிரி certain biases வந்து we don't do consciously. Some are very very subconscious and we don't have much control over. நம்மளுக்கு எப்போ எப்படி நடந்துச்சு, எப்படி நம்மளுக்கு அந்த தாட் பேட்டர்ன் திங்கிங் பேட்டர்ன் வந்துச்சுன்னே நம்மளுக்கு தெரியாது. So it will start with you questioning your core beliefs and seeing அந்த கொஸ்டின் வந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டு போவோம். அந்த ஸோ அந்த as you keep questioning those beliefs, slow and steadily, one by one, you won't become, I mean, I don't know if you will become unbiased 100%, but I think you can get better from where you are. Like இருக்கிற biased-ஆன ஒரு ஸ்டேஜ்ல இருந்து you can get better. That's what I think. ஓகே ப்ரோ, இப்ப வந்துட்டு நம்ம சோ இது மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் பயாஸ் இருந்து நீங்க ஓவர் கம் பண்ணிருக்கீங்களா ப்ரோ? இது வந்துட்டு நான் இப்படி நினைச்சேன், சோ ஓவர் த பீரியட் ஆஃப் இயர்ஸ் வந்துட்டு இது என்னோட தாட் ப்ராசஸ் வந்து மாறிடுச்சு. சோ அது மாதிரி ஏதாச்சும் எக்ஸாம்பிள் இருக்கா ப்ரோ? ஸ்டார்டிங்ல வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல ஸ்குவாட், பெஞ்ச் பிரஸ், டெட்லிஃப்ட் வந்துட்டு, ஈவன் தோ ஐ வாஸ் நாட் ஃப்ரம் அ பவர் லிஃப்டிங் பேக்ரவுண்ட், மெஜாரிட்டி ஆஃப் மை கிளைண்ட்ஸ் ப்ரோக்ராம்ல பார்பல், ஸ்குவாட், பெஞ்ச் பிரஸ் அண்ட் டெட்லிஃப்ட் இருந்தது முன்னாடி. ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்டர் சர்டன் பாயிண்ட் பார்த்தோன்னா எல்லாருக்கும் வந்து பார்பல், ஸ்குவாட், பெஞ்ச் பிரஸ் அண்ட் டெட்லிஃப்ட் இஸ் நாட் ஆக்சுவலி ரிக்வயர்ட் as long as powerlifting is not their goal. So அந்த ரியலைசேஷன் வந்து கொஞ்சம் when I started off it was like that. நான் ஸ்டார்ட் பண்ணும்போது I was very heavily influenced by the bodybuilding.com, T-Nation, அந்த மாதிரி வெப்சைட்லலாம் கொஞ்சம், அதுக்கப்புறம் சார்ல்ஸ் பாலிக்வின், அந்த மாதிரி சில கோச்சஸ்லாம் இருந்தாங்க. அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தனால கொஞ்சம் வந்து பார்பல்ல வந்து I used to be a little biased towards it. அதுக்கப்புறம் as I started learning, கொஞ்சம் started questioning these things, it is not in everyone's program now. நான் வந்துட்டு சில கோச்சஸ்ட கம்யூனிகேட் பண்ணும்போது லைக் மெயினாக என்னோட பார்ட்னர் அவர்கிட்ட சில வாட்டி கம்யூனிகேட் பண்ணுவேன். அண்ட் இப்போ ஹைப்பர்ட்ராஃபி அட்மின் இவங்ககிட்ட நிறைய நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். ஸோ எங்க 2 பேருக்குள்ள நடக்கிற கான்வர்சேஷன்ஸே நிறைய பயஸ் எனக்கு உடச்சி விட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி கம்யூனிகேஷன் ஐ திங்க் நிறைய பயஸ் கொஞ்சம் கம்மி பண்ணி கண்டிப்பா கம்யூனிகேஷன் பண்ணும்போது கொஞ்சம் ஓப்பன் மைண்டடா இருந்தா கொஞ்சம் பெட்டரா. கண்டிப்பா. ஸோ அதுதான் நான் வந்துட்டு எனக்கெல்லாம் அதுதான் அடுத்தவங்க பேசுறத கேட்டாலே வந்துட்டு நிறைய இது உடஞ்சிரும். ஸோ லைக் வந்துட்டு ஸோ ரொம்ப அப்படியே பிளாங்கா நான் சொல்றதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காம கொஞ்சம் வந்துட்டு காது கொடுத்து கேட்டாலே நிறைய இது வந்துட்டு யூ கேன் கொஸ்டின் யுவர் ஓன் இது மாதிரி. அந்த அப்சஷன் டுவர்ட்ஸ் ஒரு தாட் ப்ராசஸ் இல்லாம இருந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்குமோன்ற மாதிரி எனக்கு இருக்கும். அந்த பயஸ்ன்ற விஷயத்துல எந்த ஒரு ட்ரைனிங் பேட்டர்ன் மேலே அப்சஷன் இல்லாம இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணும். ஓகே ப்ரோ, எனக்கு இன்னொரு டவுட் வெறும் ப்ரோ, இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு கிளைண்ட்டுக்கு ஒரு பெயின் வருதுன்னு வைங்களேன், அந்த பெயின் வந்துட்டு
லைக் இப்போ அதோட சிவியாரிட்டி வந்துட்டு ஆப்வியஸ்லி அவங்க என்னதான் சொன்னாலும் நம்ம என்னதான் எம்பத்தைஸ் பண்ணாலும் அந்த கிளைண்ட்டுக்கு தான் அவங்களுக்கு அந்த அந்த அதோட பெயின் அது எல்லாமே தெரியும் இல்லையா. ஸோ எந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு நம்ம டாக்டர் கிட்ட போகணும்? சில பேர் வந்துட்டு லைக் இப்போ சொல்றோம் இல்லையா, நம்ம சர்க்கிள்குள்ளேயே வந்துட்டு லைக் ரெஸ்ட் ரெக்கவரி அப்படின்ற மாதிரி நிறைய நம்ம பேசுறோம். ஸோ எந்த ஸ்டேஜ்ல டாக்டர் கிட்ட போகணும் ஆர் எந்த ஸ்டேஜ்ல அந்த ரெஸ்ட் விடணும்? அதை பத்தி உங்களோட தாட்ஸ் ப்ரோ. ஒரு இதுல கொஞ்சம் இன்ட்யூட்டிவா தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா அது இட் கம்ஸ் த்ரூ ப்ராக்டிஸ்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா சின்ன சின்ன நிகழ்வுக்கும் வந்து நம்ம டாக்டர் ஒரு ஃபிசியோட்ட அனுப்பிக்கிட்டு இருக்க முடியாது. லைக் அவங்க வந்து நான் ஜென்ரலா ஒரு ஜென்ரல் கைட்லைனா வந்து பார்த்தோன்னா பெயின் இருக்குன்னு சொல்றாங்கன்னா ஒரு 2 செஷன் வெயிட் பண்ணுவோம். அந்த 2 செஷன் வந்து அந்த ஜாயிண்ட் வந்து பெருசா ஒர்க் பண்ணாம மற்ற சப்போர்ட்டிங் மசில் குரூப்ஸ் ஆர் அதர் மசில் குரூப்ஸ் ஆர் ஜாயிண்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணுவோம். 2-3 டேஸில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தென் வி ட்ரை டு லோட் த சேம் மூவ்மெண்ட் பெயின் இருக்கான்னு பார்த்துட்டு அந்த 2-3 டேஸில் பெயின் கொஞ்சம் பெட்டராக இருக்கு அண்ட் தேர் நாட் ஃபீலிங் ஆஸ் மச் பெயின் அப்படின்னா தட்ஸ் ஓகே. பட் அது அகேன் டிபெண்ட்ஸ் ஆன் த சிவியாரிட்டி ஆஃப் த பெயின் ஆல்சோ. எவ்வளோ சிவியராக சொல்கிறாங்க. லைட்டாக நிகழ்ஸ்லாம் வந்து போகும் சம்டைம்ஸ். பட் கொஞ்சம் சிவியரா இருக்கு பெயின். பட் அவங்களுக்கு சும்மா தூங்கிட்டு இருக்கும்போது கூட லெஃப்ட்ல ரைட்ல திரும்பும் போது வலிக்குது, அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா தட் இஸ் சம்திங் எக்ஸ்ட்ரா இல்லையா. ஸோ இப்போ நம்ம பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணும்போது மட்டும் பெயின் வருது ஒண்ணு, ஆனா லெட்ஸ் ஸ்குவாட் பண்ணும்போது மட்டும் பெயின் வருது ஒண்ணு, படுத்துக்கிட்டு இருக்கும் போது முட்டியை திருப்புனா வலிக்குதுன்னா தட் இஸ் சம்திங் மோர் அப்படின்னு அந்த மாதிரி. ஸோ 2-3 டேஸ் பார்க்க சொல்லுவேன். அதுக்கப்புறம் 2-3 டேஸ்ல பெயின் பெருசா குறையல அப்படின்னா I would suggest go and meet a physio. That's what I do. ஓகே ப்ரோ. அதுதான் கேட்கணும்னு இருந்தேன். ஸோ சில பேர் என்ன சொல்றாங்கன்னா ரெஸ்ட் இஸ் நாட் an effective strategy for managing pain. ஸோ அந்த மாதிரி சொல்றாங்க. எனக்கு வந்து என்னதான் இது வந்துட்டு அவங்களோட இன்டென்ஷன்ஸ் வந்து லைக் குட்டா இருந்தாலுமே இட் இஸ் கைண்ட் ஆஃப் லைக் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரெஸ்ட் இஸ் ineffective அப்படின்னு சொல்லிட்டு யூ டிட் சம்திங் ராங் அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சனை வந்துட்டு தே ஆர் சேயிங். ஸோ எனக்கு அப்ப என்ன தோணுதுன்னா ஆர் தே ட்ரையிங் டு செல் தேர் ட்ரீட்மெண்ட் பை சேயிங் திஸ் கைண்ட் ஆஃப் கோட்ஸ் அந்த மாதிரி ஒரு பர்சனா எனக்கு ஒரு ஃபீல் வருது. ஸோ இது என்ன நினைக்கிறீங்க? அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னு நினைக்கிறீங்களா? நீங்க ஏதோ தப்பா பண்ணிட்டீங்க அதனாலதான் வந்துட்டு வந்திருக்கு கண்டிப்பா. ஸோ அதை வந்துட்டு வி ஷுட் அட்ரஸ் தட். அதை விட்டுட்டு வந்துட்டு யூ ஷுடன்ட் ரெஸ்ட் அண்ட் ஆல் அதெல்லாம் பண்ணா அது சரி வராது அப்படின்னு சொல்றது அது என்ன நினைக்கிறீங்க ப்ரோ நீங்க? ஓகே. ஸோ அந்த இப்போ ரெஸ்ட்ன்ற கான்செப்ட் வந்து இப்போ அவங்க அட்லீஸ்ட் எனக்கு புரிஞ்ச வரைக்கும் அவங்க இந்த மோஸ்ட் அந்த ஃபிசியோஸ் அந்த ஒரு சர்க்கிள் இருக்கும். அவங்க சொல்ற டோன்ட் ரெஸ்ட்ன்ற காரணம் என்னன்னா இட்ஸ் கம்மிங் ஃப்ரம் மோர் ஆஃப் அ டாக்டர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பார்த்தோன்னா இப்போ டாக்டர்ஸ்ட்ட போயிட்டு இருக்கும்போது அவங்க வந்து இப்போ நீ பெயின்னு போனோன்னா ஒரு சில டாக்டர்ஸ் வந்துட்டு தே வில் சே சம்திங் லைக் நீ பெயின்னா ஜிம்முக்கு போகாதீங்க அந்த மாதிரி ஒன்று சொல்லிடுவாங்க. ஸோ அந்த ஒரு இதை பிரேக் பண்ணுறதுக்கு தான் வந்து ஐ திங்க் சம் ஃபிசியோ சர்க்கிள்ஸில் they'll be like okay you don't have to take a break completely, rest completely, which is good advice actually. என்ன பொறுத்த வரைக்கும் which is good advice. ஏன்னா கம்ப்ளீட்டா இம்மொபைலா அப்படியே வீட்லயே உட்காந்துட்டு ஒரு பயங்கரமான ஃபியர் ஃபேக்டர்ல மூவே பண்ணாம இருந்துருவாங்க. ஸோ ஐ திங்க் தட் இஸ் வாட் தே ஆர் ட்ரைங் டு அந்த கான்டெக்ஸ்ட் நான் ரீட் பண்ண வரைக்கும் பார்த்தோன்னா தட் இஸ் த மெயின் கான்டெக்ஸ்ட். அவங்க வந்து கம்ப்ளீட்டா இன்ஆக்டிவா போயிடுவாங்க. லைக் பெயின் அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டேன்னா. ஸோ அதை பிரேக் பண்றதுக்கு டெஃபினெட்லி திஸ் மெசேஜ் ஹெல்ப்ஸ். லைக் யூ டோன்ட் ஹாவ் டு ரெஸ்ட் இன் த சென்ஸ், பட் அது யூ டோன்ட் ஹாவ் டு ரெஸ்ட்னு சொல்றதுக்குள்ள மூவ் மோர் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் ஓகே இஃப் தேர் இஸ் நோ பெயின் யூ கேன் மூவ் மோர். லைக் அந்த மாதிரி தட் குட் பி அ பெட்டர் மெசேஜ்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகே ப்ரோ அதோட கண்டினியூஷன் ஒன்று வந்துட்டு என்னன்னா லைக் இஃப் யூ கெட் பெயின்னா யூ ஹேவ் டிட் சம்திங் ராங் இன் யுவர் முந்தைய காலத்துல ஏதோ பண்ணிட்டீங்க. ஸோ அது நீங்க என்ன நினைக்கிறீங்க ப்ரோ? இட் மே பி ஆர் மே நாட் பி. வாட் டு யூ திங்க்? ஓகே, அது ஹவு கேன் வி பி ஷுவர் அபவுட் இட்? லைக் அவங்க தப்பா தான் பண்ணியிருக்கிறாங்கன்னு நம்ம அது நம்ம
அது எப்படி ஐ டோன்ட் திங்க் தட் கேன் பி செட் ஃபார் ஷுர். லைக் இதுதான் நடந்துச்சுன்னு நம்மளால சொல்ல முடியாதுல்ல. லைக் திஸ் இஸ் வை இட் ஹேப்பன். மேபி சம்டைம்ஸ் எல்லாமே கரெக்டா பண்ணிருப்பாங்க, ஒரு நாள் ஒழுங்கா தூங்கி இருக்க மாட்டாங்க, அதனால they wouldn't feel that good going into the session. கொஞ்சம் ஃபெட்டிக்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லோட் பண்ணியிருப்பாங்க, இட் குட் ஹவ் பீன் இன்ஜர்ட். அது வந்து நம்ம எப்படி சொல்றது இதை, அது தப்பா பண்ணது வந்து ஒழுங்கா கொஞ்சம் தூங்காம போயிட்டு நாட் ரெஸ்டட் இனஃப் அண்ட் தே வென்ட் ஃபார் அ ரெகுலர் ப்ரோக்ராம். அதான் தான் இருந்திருக்கும். பட் உங்களை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல் ஏதாவது தப்பா பண்ணிட்டாங்க அந்த மாதிரி பேசிட்டுன்னா நம்ம வி கான் சே ஃபார் ஷுர். லைக் இதனாலதான் லைக் பாஸ்ட்ல வந்து இதுதான் பண்ணாங்க, இதனாலதான் பெயின் வந்துச்சு, அந்த மாதிரி வி cannot say anything actually. லைக் அந்த மாதிரி இதனால தான் பாஸ்ட்ல நீங்க இதெல்லாம் பண்ணீங்க இதனால இப்படி ஆயிடுச்சுன்னு we cannot say. So yeah ப்ரோ, அப்புறம் இன்னும் ஒண்ணு லைக் இது ரிலேட்டடாவே இந்த செஷன் உள்ள போறோம்ல, சோ அது ரிலேட்டடா இதுவும் நான் ஆன்லைன்ல பார்த்ததுதான். சோ ஒருத்தர் என்ன லைக் ஒரு அத்தாரிட்டேட்டிவ் ஃபிகர் தான், வாட் ஹி செட் வாஸ் லைக் இப்ப வந்துட்டு ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு என் முன்னாடி ஒரு ஸ்குவாட் ராட் இருக்கு, பார்பல் இருக்கு. ஸோ ஐ ஹவ் லோடட் சம் எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் வெயிட் லோட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்துட்டு அதை பார்த்த உடனே ஐ டோன்ட் ஃபீல் தேட் கான்ஃபிடென்ட், பட் ஐ எம் பிரிட்டி சம்திங் பண்ண முடியும்னு எனக்கு தோணுது, பட் ஐ எம் நாட் தேட் கான்ஃபிடென்ட். பட் வந்துட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த பர்சன் வந்து அந்த அத்தாரிட்டேட்டிவ் ஃபிகர் வந்துட்டு, இஃப் யூ ஆர் இன் தேட் கான்ஃபிடென்ட்னா அந்த வெயிட்டை வந்து ரிமூவ் பண்ணிருங்க, ரிமூவ் பண்ணிட்டு பேக் ஆஃப் அப்படின்னு சொல்றாரு. ஸோ பேக் ஆஃப் பண்ணிட்டு யூ டூ சம் குவாலிட்டி ரெப்ஸ். ஸோ அது நான் போன தடவை சொன்ன மாதிரியே இந்த இன்டென்ட் இஸ் குட் தான், இன்டென்ஷன் வந்து குட்டா தான் இருக்கு. பட் அட் சைடு ஆன சைடு வந்துட்டு நான் என்ன நினைக்கிறேன்னா, இட் இஸ் கைண்ட் ஆஃப் லைக் லிமிட்டிங் தேர் பிசிக்கல் கேப்பபிலிட்டிஸா. ஸோ அவனுக்கு வந்து லைக் எனக்கு என்ன நினைக்கிறேன்னா, ஸோ சம்டைம்ஸ் த பர்சன் மைட் நாட் ஃபீல் லைக் ஹி இஸ் கான்ஃபிடென்ட், பட் ஹி மைட் ஈவன் டூ ஒரு ரெப் கூட பண்ண முடியாத மாதிரி இருக்கும், பட் ஹி மைட் எண்ட் அப் டூயிங் சம் 4 or 5 reps அந்த வெயிட்ல. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அது வந்து ஒரு நோசிபோ மாதிரி ஆயிருதா அந்த இடத்துல. ஸோ அது ஒரு ஃபியர் கிரியேட் பண்ணிருதா? ஸோ அது நீங்க என்ன நினைக்கிறீங்க ப்ரோ இந்த ஸ்டேட்மெண்ட் பத்தி? ஓகே, ஸோ இப்போ மேஜராக இப்போ நம்ம பார்த்தோன்னா ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில் பார்த்தோன்னா மேஜர்லி இட் இஸ் இப்போ யாருக்கு த மெசேஜஸ் டைரக்டட்னு பார்த்தோன்னா த பீப்புள் ஹூ ஆர் நாட் கம்மிங் டு த ஜிம் ஆஸ் மச் ஆர் இப்போ தான் ஜிம்முக்குள்ளே வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு தான் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த மெசேஜ் கன்வே ஆகும். ஏன்னா தட் இஸ் வாட் செல்ஸ் மோஸ்ட்லி. அதுதான் ரீச் அதிகமாக இருக்கும். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தோன்னா தெரியும், ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில் மேஜராக ஒரு மெசேஜ் பார்த்தோன்னா அது வந்து இட் வில் பி லைக் ஃபார் 90% ஆஃப் த பாப்புலேஷன் ஹூ ஆர் ஜஸ்ட் பிகினர்ஸ். ஸோ அந்த மாதிரி தான் வந்து அவங்க இதே போடுவாங்க. இப்போ நீங்கள் பவர் லிஃப்டிங் பேஸ்ட் வெப்சைட் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜஸ்லாம் பார்த்தோன்னா அவங்கள்ட்ட ஆடியன்ஸே வேற. ஸோ அவங்க கொடுக்குற மெசேஜ் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், லைக் கொஞ்சம் புஷ் பண்ணலாம் அந்த மாதிரிலாம் தான் இருக்கும். பட் ஆடியன்ஸ் அவங்க யாருக்கு எழுதுறாங்க அது வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. பிகினர்னு பார்க்கும்போது எஸ் அவங்க அவங்க ஆடியன்ஸ் வந்து பிகினர் அப்படின்னா எஸ் சம்டைம்ஸ் இட்ஸ் ஓகே டு சே யூனோ கான்ஃபிடென்ட்டா இல்லைன்னா பேக் ஆஃப் அப்படின்னு. ஏன்னா மெஜாரிட்டி அந்த மேஜர் 90% ஹூ ஆர் நாட் கோயிங் டு த ஐ மீன் ஹூ ஆர் ஜஸ்ட் ஒர்க்கிங் அவுட், அவங்க ட்ரெயினரும் வச்சிருக்க மாட்டாங்க, மெஜாரிட்டியா தனியாக தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல இந்த யாருக்கு எழுதியிருக்கிறாங்க அதுதான் மேட்டர். பட் அதுலயும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ஏன்னா எல்லாத்தையுமே ஜென்ரலைஸ்டா ஒரு ஸ்டேட்மெண்ட்டா போட்டுருவாங்க. பட் ரீட் பண்றவங்க வந்துட்டு நம்ம ஆடியன்ஸ்ன்னு நம்ம பார்த்து நம்ம வி வில் கன்வே மெசேஜ், பட் எல்லாருமே ரீட் பண்ணுவாங்க. கொஞ்சம் கான்டெக்ஸ்டோட அந்த அத்தாரிட்டேட்டிவ் ஃபிகர்ஸ் வந்து கொஞ்சம் ஏன் அதை சொல்றேன்னு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கிளியரா போட்டோம்னா இட் வில் பி பெட்டர். பட் அவங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கிறிஸ்பா போட்டாதான் நிறைய லைக்ஸ் வரும். ஸோ அதனால தே ஓன்ட் எக்ஸ்பிளைன் ஃபுல்லி ஆல்சோ சில பேர். பட் சில பேர் வேணும்ட்டே பண்ணுவாங்க, சில பேர் மகா முட்டலா இருப்பாங்க, அவ்வளவுதான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க யாரு, அவங்க யாருக்கு எழுதுறாங்க அதெல்லாம் முக்கியம். பட் நீங்க அந்த கான்டெக்ட் முக்கியம். பட் ஆஸ் அத்தாரிட்டேட்டிவ் ஃபிகர்ஸ்னு நீங்க சொல்லும் போது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு டுவர்ட்ஸ் கிளாரிஃபைங் யுவர் மெசேஜ். அதுவும் கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லா வேர்ட்ஸ் யூஸ் பண்றது கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும் எவ்ரி டைம் யூ சே சம்திங். பிகாஸ் நீங்க ஆடியன்ஸ்க்குன்னு உங்க ஆடியன்ஸ்க்கு இதுதான் புரியும்
அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிடக்கூடாது. சம்டைம்ஸ் உங்க ஆடியன்ஸ் இதுதான், நீங்க 90%க்குன்னு நீங்க ஒரு இதுதான் என் ஆடியன்ஸ்னு சொல்லிட்டு நீங்க மெசேஜ் போடுவீங்க. பட் we cannot be sure that who your audience is, யாரெல்லாம் பார்க்குறாங்க உங்க மெசேஜை, how they can interpret it. கொஞ்சம் கிளாரிட்டி இருந்தனா பெட்டரா இருக்கும் ஃப்ரம் அத்தாரிட்டேட்டிவ் ஃபிகர்ஸ். ப்ரோ இப்போ நீங்க வந்துட்டு ஒரு மென்டர் வச்சிருக்கீங்கல்ல, ஸோ ஹேவிங் எ மென்டர், ஹவ் ஹாஸ் இட் சேஞ்ச்ட் யுவர் தாட் ப்ராசஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபிட்னஸ், பாடி பில்டிங், த பவர் லிஃப்டிங் எல்லாமே? லைக் அது உங்களோட பயாஸை கிளியர் பண்றதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கா? லைக் அந்த ஒரு ஹேவிங் எ மென்டர் வந்துட்டு வாட் கைண்ட் ஆஃப் இம்பாக்ட் ஹாஸ் இட் ஆன் யூ ப்ரோ? லைஃப்ல வந்து நிறைய மென்டர்ஸ் இருந்திருக்காங்க. லைக் when I started off, there were different kind of mentors, and as I progressed, different types of mentors came in and moved out. அந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு. இப்போ கரண்டா வந்து ஐ ஹாவ் அ மென்டார், ஜெஃப்ரி ஃபச்னு சொல்லிட்டு யூஎஸ்ல இருக்கிற ஒரு காலேஜில் வந்து இஸ் டூயிங் பிஹெச்டி. அட் த சேம் டைம் முன்னாடி வந்து ஒரு அட்ஜங்க் ப்ரொஃபஸராக இருந்திருக்கிறார் ஒரு காலேஜில். ஸோ அவர் பார்த்தோன்னா ரொம்ப எனக்கு ரொம்ப ஒரு ஒரு கிளாரிட்டி கொடுத்தது. இந்த சென்ஸ் தட் நிறைய என்னோட லைஃப்ல பார்த்தோன்னா அவர் வரதுக்கு முன்னாடி என்னோட இருந்த தாட் ப்ராசஸ் வேற மாதிரி இது. அவர் வந்ததுக்கு அப்புறம் என்னோட தாட் ப்ராசஸ் டோட்டலாக கொஞ்சம் டிஃபர் ஆச்சு. அட்லீஸ்ட் இன் த சென்ஸ் தட் ஹீ ஹெல்ப் மீ ஷோ த வே மாதிரி. லைக் இந்த பக்கம் பாரு அப்படின்னு தான் சொல்லுவார். ஸோ நிறைய பேர் வந்து நான் மென்டர்ஷிப் போனவங்கலாம் அந்த வரைக்கும் பாரு, அதை மட்டும் பாரு அப்படின்வாங்க. இவர் வந்துட்டு நீ இந்த பக்கமும் பாரு, இந்த பக்கமும் பாரு, இதுவும் இருக்குது இதுவும் இருக்கு, நீயே டிசைட் பண்ணிக்கோ. அந்த மாதிரி ரொம்ப ஓப்பன் மைண்டடா, நம்மளுக்கு வந்து எதுவும் ஃபோர்ஸ்ஃபுல்லா கொடுக்க என் ஆன்சர் கொடுக்க மாட்டாரு. லைக் நீயே போய் தேடு அப்படின்றவாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு மென்டர் வந்து ரொம்ப நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஸோ அதனால எனக்கு வந்து அது ரொம்ப வேல்யூபுல்லா இருந்தது இன் மை லேர்னிங். ஸோ இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து எக்ஸசைஸ் பற்றி மட்டும் இல்லை, இது வி டாக் அபவுட் சோ மெனி அதர் திங்ஸ். அவர் கிட்டத்தட்ட ஒரு லைஃப் கோச் மாதிரி தான். இல்லை பர்சனல் அந்த மாதிரிலாம் கூட வி வில் டாக். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது த வே ஹீ திங்ஸ், எனக்கு அதுதான் வந்து ஐ ட்ரை டு இன்கல்கேட் தட். அதுதான் என்ன கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிச்சு. டெஃபினெட்லி ஐ திங்க் இஃப் யூ கெட் த ரைட் மென்டர், ஒரு நல்ல ஒரு கனெக்ஷன், நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அந்த செல்ஃப்லெஸ்ஸாக இருந்த ஒரு மென்டர் கிடைச்சுன்னா கண்டிப்பாக வந்து it will be a huge positive on your the way you think. அது நான் பார்த்துருக்கிறேன், I felt it. So yeah. ஓகே ப்ரோ. ப்ரோ இப்போ நீங்க மென்டர்ஷிப் ப்ரொவைட் பண்றீங்களா ப்ரோ? ட்ரெயினர்ஸ் வந்து ஐ டூ டேக் சர்டிஃபிகேஷன்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுவேன். அது போக பார்த்தோன்னா there are couple of guys who ask me questions regularly regarding programming அந்த மாதிரிலாம். அதெல்லாம் ஐ டூ ஹெல்ப் தெம். இன்டர்ன்ஷிப்பு மென்டர்ஷிப் மாதிரி கேட்டிருக்காங்க, பட் எனக்கு அமையல. பட் ஐ எம் திங்கிங் சம்திங் ஆன் தோஸ் லைன்ஸ், சம்திங் லைக் 6 weeks பிளான் மாதிரி, சம்திங் ஒரு இட்ஸ் நாட் அ மென்டர்ஷிப், இட்ஸ் ஜஸ்ட் அன் ஓப்பன் டிஸ்கஷன் மாதிரி. அந்த மாதிரி ஐ ஹாவ் சம்திங் இன் மை மைண்ட், பட் இன்னும் ஃபுல்லாக மெட்டீரியலைஸ் ஆகலை. ஸோ அது மேபி அது வந்துச்சுன்னா ஐ மைட் ஸ்டார்ட் சம்திங். ஓகே, பட் இப்போதைக்கு ஐ டோன்ட் டூ த டைரக்ட் மென்டர்ஷிப் மாதிரி. ஸோ அதுதான். ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம விரு ப்ரோ கூட வி டாக்ட் அபவுட் லாட் ஆஃப் திங்ஸ் ஃப்ரம் இன்ஜுரி, பெயின் அண்ட் லைக் டெக்னிக்காக இருக்கட்டும், வார்ம் அப்ஸாக இருக்கட்டும், ஸ்ட்ரெச்சிங்காக இருக்கட்டும். ஸோ நிறைய டாபிக்ஸ் பற்றி பேசியிருக்கோம். ஸோ இட் வாஸ் ஹாவ்சம் டு ஹாவ் ஹிம் ஆன் அவர் பாட்காஸ்ட். ஸோ அதுதான். ஸோ இவர்கிட்ட தான் நான் நிறைய விஷயங்கள் பேசுவேன். ஸோ இவர் கூப்பிடணும்னு வந்துட்டு ரொம்ப நாள் நினைச்சிட்டு இருந்தோம். ஸோ இன்னைக்கு தான் வி ஹேட் த டைம் டு டிஸ்கஸ் வித் ஹிம். ஸோ தேங்க்யூ ஃபார் கம்மிங் ப்ரோ. ஸோ அதுதான். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஹைப்பர்ட்ரோஃபி கை. தேங்க்யூ செரில் ப்ரோ. தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ.